ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ கடவுளை என்னை ஆசீர்வதிப்பார்? நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவர் எப்போ என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு? எப்போ நான் செய்கிற காரியத்திலலாம் ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து பல பெரிய காரியங்களை செய்து நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. வாசிக்கிறேன், கேளுங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஆம் பிரியமானவர்களே, சவுல் தாவீதை துரத்தி கொண்டே போகிறான். எப்படியாவது அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கு சவுல் திட்டமிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் தாவீதுடைய கைகளில் சவுல் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தரால் அபிஷேகப்பட்டவன் மேலே நான் கை வைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் அதில் உறுதியாக இருந்தது நிமித்தம் சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாவீது ஓடிக்கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்ததோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் ஓடி 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 சோர்ந்து போய் இருக்கீங்களோ, துவண்டு போய் இருக்கீங்களோ, அந்த காரியத்தில் நீங்கள் பலப்பட போகிறீங்க. பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. இவ்வளோ நாளும் தோற்று போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நீ செய்கிற காரியத்திலலாம் வெற்றி பெற போகிறாய். ஆமாம், இந்த நாளில் என்னென்ன காரியத்தை செய்கிறாயோ அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வழியாக, போராட்டங்களின் வழியாக நான் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை தான் என்ன, எப்போது தான் எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல முடிவை கொடுக்கும்படியாக, இந்த நாளில் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, மென்மேலும் நீ பலப்படும்படியாக, பெரிய காரியங்களை செய்யும்படியாக, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வெற்றியை கொடுக்கும்படியாக, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீ பெற்றுக்கொள்கிறவர்களாக நீங்கள் காணப்பட போகிறீங்க. எதிலெல்லாம் தோற்று போனீங்களோ அதிலெல்லாம் ஜெயத்தை கொடுக்கும்படியாக, ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? நீங்கள் தான் பல பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. இந்த நாட்கள் நீங்கள் செய்கிற காரியம் அனைத்திலுமே இந்த நாளில் வெற்றியையும் சுதந்திரித்து கொள்ள போகிறீங்க. கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்து உங்களை வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் தகப்பனே துதிக்கிற சோத்தரிக்கிறையா. உடைய கரந்தோட வல்லமை இறங்கி இசப்பா, உடைய அற்புத வல்லமை இறங்கி இசப்பா. இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் ஆண்டவரே அவருடைய கைடிச்சிற பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆண்டவர் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி மேலே வெற்றியை கொடுத்து இவர்களை நீர் பலப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பலவிதமான காரியங்களை செய்தும் ஆண்டவரே அதில் வெற்றி இல்லாதபடிக்கு தோற்று போய் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறவர்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஒரு வெற்றியை நீர் கொடுக்கப்படுற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துறையா. பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு உன் பலத்த கரத்திற்குள்ள அடங்கிருங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அவர்களை உயர்த்தும் வரைக்கும் உடைய கரத்துக்களை அடங்கியிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.